ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தோட்டத்துல ஆடிப்பட்டத்துக்காக விதைப்பெல்லாம் முடிஞ்சு பாத்தி ரெடி பண்றது, பந்தல் போறதுன்னு ஒரே பிஸியா போயிட்டு இருக்கு. இந்த வேலைகளுக்கு இடையிலேயே நம்ம விதைச்ச கொடி காய்கறிகளும் அதோட காய்கறி செடிகள்லயுமே நிறைய அறுவடை இப்ப இன்னைக்கு இருக்கு. அந்த காய்களை இன்னைக்கு அறுவடை பண்றதுதான் வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு குட்டை வரிப்புடலை இருக்கு, அதை தான் அறுவடை பண்ண போறோம். இது வந்து போன சித்திரையில அதான் இந்த கொடி வந்து நல்லா வளர்ந்து வந்தது. தை பட்டத்துல விதைச்சது, சித்திரை பட்டத்துல முளைச்சு, அதுக்கப்புறம் திரும்பவும் ஆடி பட்டத்துல இன்னும் செழுமையா வளர்ந்து இப்ப காய்கள் வந்துட்டு இருக்கு. இந்த கொடியில இருந்து இவ்வளோ பெரிய காய் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காயை பாருங்களேன், காயோட சைஸே மிரட்டலா இருக்கு. இந்த ஒரு காயும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்கு. எவ்வளவு பெருசா சூப்பரா இருக்கு பாருங்க. கையில பிடிக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு தடிமனா நல்லா செழுமையா வளர்ந்து வந்திருக்குன்னு. இது வந்து பிஞ்சு காய் தான். கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப சின்ன பிஞ்சா இருந்தது, அதுக்குள்ள இவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க. இப்போ வந்து இந்த காயை ஃபர்ஸ்டா இந்த அறுவடையை இதுல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். இந்த காயை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது பார்த்ததுல இருந்து எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. எப்படா இது அறுவடை பண்ணுவோம்னு நினைச்சிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன் டெய்லியும். இப்போ பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய களை செடி இருக்கு, இதெல்லாம் கிளீன் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா இந்த செடி இன்னும் செழுமையா வளரும். இன்னும் நிறைய கிளைகளை பக்கத்திலேயே நட்டு விடணும், அப்பதான் படர்ந்து வளரும். அடுத்ததா நம்ம அறுவடை பண்ண போறது இந்த வழுதுணங்காய். கத்திரிக்காயிலேயே இந்த மாதிரி நீளமா காய்க்கக்கூடிய ரகங்களை வழுதுணைன்னு சொல்லுவாங்க. அந்த ரகத்தை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நிறைய காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செடி தான், ஆனா பாத்தீங்கன்னா செடியில நிறைய காய் இருக்கு. நம்ம வேங்கேரி கத்திரி அறுவடை பண்ணும்போது பாத்திருப்பீங்க, ஒரு செடியில இருந்து அவ்வளவு காய் அறுவடை பண்ணுவோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த செடியில இருந்து நிறைய அறுவடை இருக்கு. பாருங்களேன், காயோட சைஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல ஸ்பாஞ்சியா இருக்கு, கையில வச்சு பிடிச்சு பார்க்கும் போதே தெரியுது, பஞ்சு மாதிரி இருக்கு காய். இப்ப எல்லாத்தையும் அறுவடை பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி நிறைய காய்க்கும் போது நம்ம அறுவடை பண்ணிட்டே இருந்தாதான் அடுத்தடுத்து பூக்கள் வரும், நிறைய காய்கள் காய்க்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் அறுவடைங்கிறதால இந்த டைம் எதுவும் விதைக்கு விட போறது இல்ல. இன்னும் ஒரு 2 அறுவடைக்கு அடுத்துதான் நம்ம இதுல இருந்து விதைக்கு விடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செடியில இருந்து எவ்வளவு காய் அறுவடை பண்ணிருக்கோம் பாருங்க. அடுத்ததா கத்திரிக்காயிலேயே இதுவும் இந்த வருஷம் வந்து இந்த சீசனுக்கு ஒரு புது ரகம். அந்த வழுதனை மாதிரியே அந்த அளவு நீளமா இல்லைனாலும் கொஞ்சம் நீள்வட்டமா இருக்கு. பாத்தீங்கன்னா தண்டெல்லாம் முள்ளு தெரியுது பாருங்க. இது வந்து ஒரு முள்ளு கத்திரி ரகம்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இந்த பிஞ்சுல எவ்வளவு முள்ளு தெரியுது பாருங்க. இதுலயும் பாருங்க முள்ளு எல்லாம் இருக்கு. கட் பண்ணியே எடுத்துருவோம், எதுக்கு ரிஸ்க். பாருங்க, இதுவும் வேற வேற ரகம் தான். பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல களை செடியெல்லாம் ஒரு காடு மாதிரி வளர்ந்துருக்கு. இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டா நம்ம தோட்டமே பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். கூடி சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம ஃபுல்லா ஒரு வியூ பார்ப்போம் நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு. இப்ப அடுத்ததா இன்னொரு கத்திரி செடிக்கு தான் போகணும். இந்த கத்திரியை அறுவடை பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, கிளையோட வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த புடலங்காய மாதிரியே இந்த பரங்கி கொடியும் நான் போன சீசனுக்கு போட்டது தான். இப்ப திரும்பவும் அந்த அடி கொடியில இருந்து கொடிகள் வளர்ந்து பாத்தீங்கன்னா பெண் பூ பாருங்க, பிஞ்சுகள் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்னேக் பிரிஞ்சல் பாத்தீங்கன்னா நல்லா காய்கள் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மெலிசா பார்க்கவே அழகா இருக்கு பிஞ்சு. இந்த சீசன்ல இந்த செடியும் நல்லா செழுமையா வளர ஆரம்பிச்சிருக்கு. வெறும் காஞ்சி போன குச்சி தான் நின்றுட்டு இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கிளச்சி வளருது. ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில நம்ம அடுத்ததா அறுவடை பண்ண போறது மூக்கிரட்டை கீரை. இது வந்து நாளைக்கு காலையில சமையலுக்காக இப்பவே பறிச்சுட்டு போறேன். இப்போ வந்து நான் சாயங்காலம் தான் அறுவடை பண்றேன் காய்கறிகளை. நைட்ல எல்லாம் லேசா மழை பெய்யுது, அதனால அந்த ஈரத்தினால இங்க வர முடியல. அதனால இப்பவே பறிச்சுட்டு போயிடலான்னு பறிச்சுட்டு இருக்கேன். வழக்கமா நான் காலையில தான் அறுவடை பண்ணுவேன். பெரும்பாலும் நம்ம அறுவடை எல்லாம் காலையில தான் இருக்கும். அப்பதான் தோட்டம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். இன்னைக்கு வந்து வெயில் கொஞ்சம் கம்மிங்கிறதால செடிகள்லாம் அப்படியே பசுமை மாறாம ரொம்ப அழகா இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் வாட்டமா இருக்கும் அதிக வெயில்ல இருக்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா வெள்ளை கொத்து கத்திரி ஒயிட் கிளஸ்டர். இந்த செடியோட விதைகள் கேக்குறீங்க, இன்னும் விதை வந்து ரெடி ஆகல. இந்த காய் தான் நான் விதைக்காக விட்டுருக்கேன்னு போன வீடியோல நம்ம பார்த்தோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டைகளை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவு கொத்து கொத்தா வருது பாருங்க. அடுத்ததா இன்னொரு செடியில இருக்கக்கூடிய வெள்ளை கொத்து கத்திரி பாருங்களேன், எவ்வளவு சைஸ்ல வித்தியாசம் இருக்கு. அதனால அந்த 2 குட்டியை விட்டுடலாம், கொஞ்சம் பெருசா இருக்கிறதுலாம் பறிச்சிருவோம். வெள்ளை கத்திரிக்கு அடுத்ததா மணப்பாறை கத்திரி பாருங்களேன், இதனுடைய கலரே பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியும் நம்ம தோட்டத்துல நல்லா காய்க்கக்கூடிய ஒரு ரகம்.
அறுவடையில நம்ம அடுத்ததா பறிக்க போறது புல்லட் மிளகாய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பழுத்த மிளகாயும் இந்த பச்சையா இருக்கிற மிளகாயும் பார்க்கும்போது இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம். இது ஃபுல்லா நான் அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன், ஏன்னா நிறைய மிளகாய் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட வரும் ஆரம்பத்துல நம்ம அறுவடை பண்ணது ஊதா நிற வழுதுணை. இது வந்து பச்சை கலரு, இன்னும் முழுசா வளரல. இது வந்து ரொம்ப சின்ன பிஞ்சு, இன்னும் முழுசா வளர்ந்தாதான் தெரியுது எந்த அளவு சைஸ் வரும்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இருந்து அப்படியே சுத்தி பார்த்தோன்னா நிறைய மரங்கள் சேர்ந்து நம்ம தோட்டமே ஒரு சின்ன காடு மாதிரி தெரியுது. ஒரு நாட்டு அத்தி மரம், பக்கத்துல முருங்கை மரம், அதுக்கு பக்கத்துல ராம் சீதா, அதுக்கு பக்கத்துல அத்தி மரம். இது வந்து பெரிய யானைக்காது அத்தின்னு சொல்லுவாங்க, அந்த ரகம். அதுக்கு கீழே நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை மரமும் இருக்கு. இந்த சீதா மரத்துக்கும் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பலாமரம் இருக்கு. இந்த அத்தி மரத்துக்கு பக்கத்துல ஒரு பப்பாளி இருக்கு. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சப்போட்டா மரம், பக்கத்துல ஸ்டார் ஃப்ரூட், அதுக்கு பக்கத்துல நார்மல் சீதா மரம், நம்ம மார்க்கெட் எல்லாம் பாக்குற அந்த சீதா மரம். அதுக்கு பக்கத்துல உள்ள பாத்தீங்கன்னா வாழைத்தோப்பு இருக்கு. அதுக்கு பக்கத்துல மாமரம், அதுக்கும் உள்ள ஒரு பலாமரம்னு பார்க்கவே ஒரு காடு மாதிரி அழகா இருக்கு. தோட்டத்தை ஃபுல்லா நான் களை செடியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அடுத்ததா ஒரு ஃபுல் வியூ பார்ப்போம். இப்போ வந்து அறுவடையை பார்ப்போம். இங்க வந்து இன்னொரு ஒயிட் கிளஸ்டர் செடி இருக்கு, அதுல அறுவடை பண்ணிடலாம். இந்த கத்திரி ரகம் வந்து நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப சூப்பரா செட் ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பறிக்கலான்னு போனா இந்த அழகெல்லாம் பார்த்தா பறிக்கவே தோணல. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இதனுடைய கலர் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு சின்ன 2 கிளையில எவ்வளவு காய் இருக்கு. வெயிட் தாங்காம கீழே தொங்கிட்டு இருக்கு. தூக்கி பார்த்தா தான் தெரியுது எவ்வளவு காய் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நம்ம அறுவடை பண்ண போறது காந்தாரி மிளகாய். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மிளகாய் அறுவடை பண்ணி. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி வெயிட் தாங்காம தொங்கிட்டு இருக்கு பாருங்க. கிளையெல்லாம் கிட்ட காட்டும் போது தான் தெரியும், ஏன்னா இலையோட கலர்ல மிளகாய் இருக்கிறதால சரியா தெரியாது. பழுத்த மிளகாய் மட்டும்தான் தெரியும். எவ்வளவு மிளகாய் இருக்கு பாருங்க. ஃபுல்லா எவ்வளவு பெரிய செடியா இருக்கு பாருங்க. முதல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கே. இந்த சீசன்ல தான் இந்த மிளகாய் வந்து நிறைய காய்க்கும். இதுல இருக்கக்கூடிய இந்த பழுத்த மிளகாயை மட்டும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ரொம்ப காரமான மிளகாய், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இந்த காந்தாரி மிளகாயிலயும் நிறைய ரகங்கள் இருக்கு. இதுலயே வெள்ளை மிளகாய் இருக்கு, அதுவும் நம்ம தோட்டத்துல இப்ப சின்ன செடியா இருக்கு. இதோ பாருங்க, பக்கத்துலயே இன்னும் நடவு பண்ணல, கவர்லயே இருக்கு. இது வந்து வெள்ளை காந்தாரி. இதுலயே பர்பிள் கலர்ல காய்க்கக்கூடிய காந்தாரியும் இருக்கு. அது எல்லாமும் நம்ம தோட்டத்துல வளர்க்கணும். கத்திரி ரகங்கள் மாதிரியே மிளகாய், தக்காளி ரகங்களும் நம்ம தோட்டத்துல நிறைய இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நம்ம மூக்குத்தி அவரை அறுவடை இருக்கான்னு பார்த்தேன். அறுவடைக்கு அடுத்தது அறுவடையில நம்ம பாத்துக்கலாம், ஏன்னா குட்டி குட்டியா இருக்கு காயெல்லாம். பாருங்களேன் எவ்வளவு அழகு பாக்குறதுக்கு. இன்னும் நிறைய கொடிகள் நம்ம தோட்டத்துல படர்ந்து வளர்ந்துகிட்டே போகுது. இதெல்லாம் போன சீசன்ல விதைச்ச அந்த கொடியில இருந்து தானா கீழே விழுந்த விதைகள் முளைச்சி நல்லா வளர்ந்துட்டு வருது. இது கூட நான் நடவு பண்ணல இந்த இடத்துல. அந்த செடி முளைச்சி வளர்ந்து வரும்போதுதான் தெரிஞ்சது. அதனால இங்க ஒரு கிளைய மட்டும்தான் நட்டு விட்டுருக்கேன். பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா போயிருக்கு பாருங்க கொடிகள். அடுத்த அறுவடையில இருந்து இதுல காய்கள் அறுவடை பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேபி பிங்க் கலர் அந்திமல்லி பூக்கள் எவ்வளவு அழகா பூத்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு காடு மாதிரி படர்ந்து வளர்ந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அறுவடை ரொம்ப சூப்பரா முடிஞ்சது. பிளேட்டே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. விதவிதமான கலர்ல அழகா இருக்கு பாக்குறதுக்கு. வீடியோட கடைசியில இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் வந்து செடிகள் சேல்ஸ் பண்றேன்னு. இதோட சில்க் த்ரெட் ஜுவல்லரியும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்க பாக்குறவங்க யாருக்காவது தேவைப்பட்டா சொல்லுங்க. அந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரி கலெக்ஷன் பத்தியும் நான் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.